ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டியான பென்டோ கேக். ஒரு 3 years ஓல்டு கேர்ள் பேபி அவங்க அவ்யூ கேக் கேட்டாங்க. அவ்யூ மீன்ஸ் அவங்க பாஷையில் லவ் யூ அந்த கேக் கேட்டாங்க. அவங்களுக்காக இது ப்ரிப்பேர் பண்ண கேக்கு. இதை எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம் வாங்க. புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூவாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். பட்டர்ஸ்காட்ச் கேக்கு ஆயிலும் சுகரும் போட்டு சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா சுகர் மெல்ட் ஆகணும். வேணும்னா பவுடர் கூட பண்ணிக்கலாம். நான் பவுட்ரு பண்ணல. நான் இன்றைக்கி ஒரு பர்த்டே ஆர்டர் இருக்கிறதுனால சீக்கிரமாக முடிக்கணுன்றதுனால நான் அப்படியே டைம் ஆகிடுச்சுன்னுட்டு சீக்கிரமாக பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயில் மிக்ஸ்லேயே நல்லா சுகர் மெல்ட் ஆகணும். கொஞ்சம் மெல்ட் ஆக கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம தயிரை ஊற்றிக்கலாம். தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் இன்றைக்கி பட்டர்ஸ்காட்ச் சிரப் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சேன் ஒரு 5 minutes. அப்படி வச்சுட்டா நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடும். நல்லா ப்ளஃபியாக இருக்கும் கேக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். சுகர் நல்லா கரையணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது பாருங்கள், அது நல்லா க்ரீமி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். ஏன்னா ஆயிலில் சுகர் போட்டதுனால அது சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தயிர் போட்டேன். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போது மைதாவை போட போகிறேன். என்கிட்ட இப்போ இன்றைக்கி வீட்டு இல்லை, அதனால் மைதாவை தான் யூஸ் பண்ணுறேன். அதுலேயே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டுமே போட்டேன். ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அவனை ப்ரீ ஹீட் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மோல்டில் ஊற்றிட்டு பேக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், க்ரீஸ் பண்ணி வச்சாச்சு ட்ரேவை. இப்போது நான் ஊற்ற போகிறேன். லைட்டாக நான் எல்லோ கலர் போட்டுக்கிட்டேன். பட்டர்ஸ்காட்ச் சிரப் போட்டதுனால நல்லாயிருக்கும்னுட்டு. இப்படி ஊற்றும்போது நீங்கள் ஸ்பேட்டுலா வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்துடும். ஸ்பேட்டுலாவை யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எவ்வளோ நல்லா அழகாக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். அதுக்கு நடுவில் அவனும் ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக இந்த ஸ்பேட்டுலா வச்சதுனால க்ளீனாக நம்ம க்ளீன் பண்ணி பேட்டரை நல்லா க்ளீனாக கண்டெய்னரில் நம்ம ஊற்றியாச்சு. சூப்பராக பாருங்கள். இப்போது லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். வேணும்னா லைட்டாக டூத்பிக் வச்சு கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா பாருங்கள், டூத்பிக் எடுத்துட்டேன். கொஞ்சம் இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போது ப்ரீ ஹீட் ஆன அவனில் வச்சாச்சு. பாருங்கள், இப்போது 20 minutes வைக்க போகிறேன் 180 டிகிரியில். பார்த்துட்டு அதுக்கப்புறமா 5 minutes இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் டைம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 5 minutes எக்ஸ்ட்ரா வச்சேன். 25 minutes to 30 minutes அப்படி டிபெண்ட் அப்பான் அவங்கவுங்க அவனை பொறுத்து முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ இதை ரிமூவ் பண்ண போகிறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா பேக் ஆகிருக்கு. க்ளவுஸ் போட்டுக்கோங்க. எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணல. ஆனால் யூஸ் பண்ணுறவங்க க்ளவுஸ் போட்டுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது, சேஃப். ஓகே, நெக்ஸ்ட்டு இது கூல் டவுன் ஆகிட்ட அப்புறமா டெக்கரேட் பண்ணுறதை பார்க்கலாம். பாருங்கள், இப்போது டிமோல்ட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு நம்ம ஐசிங் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணலாம். இப்போது ஐசிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு சுகர் சிரப் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஐசிங் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், சாக்லேட் கனாஷ் ஊற்றிட்டு ஹார்ட்டின் மாதிரி கட் பண்ணிவிட்டு
சூப்பராக டெக்கரேஷன் முடிக்க போகிறோம். இனிமேட்டுக்கு முடிச்சுட்டு காட்டுறோம். பாருங்கள், இந்த மாதிரி பைப்பிங்கில் போட்டு நல்லா டிசைன் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை போட்டுக்கலாம். எனக்கு இந்த ஷெல் டிசைன் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை போடுறேன். இது குட்டி பாப்பாவுடைய 3rd பர்த்டேக்காக. ஃபைனல் ஃபினிஷிங் பட்டர்ஸ்காட்ச் டேஸ்ட்டில் கனாஷ், சாக்லேட் கனாஷ் போட்டு விப்பிங் க்ரீம் டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. பர்த்டே கேக் இஸ் ரெடி. ஓகே, ரெடி டு டிஸ்பேட்ச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.